இதெல்லாம் சொன்னேன். காமாலக்கண் வந்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அது போல இந்த ஊழல் பிரச்சாரங்களுக்கு அவனுங்க கண்ணு வழியா பார்த்தா எல்லாமே ஊழலா தானே தெரியும். நேரம் பத்துமா? நீங்க பண்ண ஊழலாம் அடுக்க ஆரம்பிச்சா நான் லிஸ்ட் கொடுக்க அவங்களுக்குலாம் தலைவன ஒரு விஷயம் சொல்ல போறது தடுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்க சொல்லித்தான் ஆகணும். ஒரு 2 நாள் முன்னாடி தலைவனை சந்திக்கலான்னு போயிருந்தேன். அப்போ என்கிட்ட மெல்ல வந்து கேட்குறாரு, சிங்கம் இந்த மாதிரி செலவுக்கு ஒரு 50 ரூபா வேணும், கொடுக்குறியா? நான் ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணேன்னு வா கொடுத்துட்டேன். தலைவனை தடுக்காதீங்க தலைவா. தலைவா நீங்க யார் மக்கள் தெரிஞ்சவன் தலைவா. தலைவா நீங்க அமைதியா இருக்கும்படி நான் உத்தரவு எடுக்கிறேன். தலைவன் ஒரு 50 ரூபா கேட்டாரு. என்னடா தலைவன் கேட்டாரு, என்னடா நமக்கு ஒரு 50 ரூபா இல்ல, என்ன பண்றது தெரியல. ஆனா எப்படியோ போராட்டி தலைவன் கேட்டாரு, 50 ரூபா ரெடி பண்ணி கொண்டு போய் அவர் கையில கொடுத்தேன். அப்ப என்ன சொல்லி தெரியுமா வாங்கினாரு? நான் திருப்பி கொடுக்கும்போது நீ கட்டாயம் வாங்கிக்க வேணும், இது கழகத்து மீது சத்தியம், என் தாய் மீது சத்தியம் சொன்னார்.